இன்னைக்கு மறுபடியும் அமெரிக்காவில் வாக்கிங் போகும்போது உங்கள்கிட்ட பேசுகிறேன். நம்ம ஊர்லெல்லாம் ஏதாவது ஒரு சாமான் வாங்கணும், காய் வாங்கணும், பழம் வாங்கணும், இல்லை ஏதாவது ப்ரொவிஷன் வாங்கணும், ஏதோ ஒன்று வாங்கணும் அப்படின்னா இப்போல்லாம் ரொம்ப வசதியாகிடுது. ஒரு ஆப்பில் போட்டாலோ இல்லை கால் பண்ணாலோ உடனே டோர் டெலிவரி வந்துடுறது. இல்லை நம்மளே நடந்து போனால் திருப்பூடியில் இருக்குது. அதுவும் இல்லை அப்படின்னா வீட்டில் வேலை செய்கிறவங்க கிட்ட சொன்னால் அவங்க வாங்கிட்டு வந்து கொடுத்துட்றாங்க. எவ்வளோ வசதிகள் நமக்கு இல்லையா? அமெரிக்காலெல்லாம் அதெல்லாம் நடக்காது. அமெரிக்கான்னு இல்லை, எல்லா வெளிநாடுமா இருக்கும். எனக்கு அமெரிக்கா நிறையா பழக்கம் அப்படிங்கிறதுனால நான் அமெரிக்க உதாரணத்தை சொல்கிறேன். இங்கெல்லாம் அதெல்லாம் நடக்காது. என்னோடய ஃப்ரெண்டோட பொண்ணு ஒருத்தி என்ன பண்ணுவா, இலையில சாதம் போட்டுட்டு சாப்பிட ஆரம்பிச்சுட்டு நல்லா ஜிப்டோக்கு பண்ணுவாள். அக்ஷயா கேர்டோ என்னமோ ஒன்று. இவன் ரசஞ்சாதம் சாப்பிட்டு பிடிக்கிறதுக்குள்ள அந்த கேர்டு வாசலில் ஒன்று. அவ்வளோ வசதி நமக்கு. இங்கெல்லாம் அந்த மாதிரி ஆர்டர் பண்ண முடியாதா அப்படின்னா ஆர்டர் பண்ணலாம். சில சமயம் ஆர்டர் பண்ணிவிட்டு வால்மார்ட்லேயோ டார்கெட்லேயோ போய் ஆர்டர் பண்ணதை எடுத்து வச்சுருப்பா, அந்த கவுண்டரில் வாங்கிக்கலாம். அதுவும் இல்லை வீட்டுக்கு தான் கொண்டு கொடுக்கணும் அப்படின்னா பாவம் இவங்கெல்லாம் வந்து பாதி சம்பளத்தை எழுதி வைக்கணும், இவ்வளோ காஸ்ட். ஸோ இங்கே வந்துட்டோம் அப்படின்னா, அமெரிக்காவுக்கு வந்துட்டோம் அப்படின்னா பெரியவர்கள் பெற்றோர்கள் வந்து பிளான் பண்ணணும் என்ன வேணும்னு சொல்லிட்டு. ஆனால் இங்கெல்லாம் வந்து ஒரு வசதி என்ன அப்படின்னா, இவங்களுக்கு பேண்ட்ரின்னு ஒன்று இருக்குது. அது வந்து ஒரு பலசரக்கு கடைன்னு நான் சொல்லுவேன். இந்த பேண்ட்ரியில் இவங்கக்கிட்ட இல்லாத சாமானே கிடையாது. எல்லாம் வாங்கி ஸ்டோர் பண்ணி வச்சுருப்பாங்க. ஒரு ஸ்டோர் ரூம் மாதிரி அநேகமாக எல்லா வீட்லேயுமே அதை கொடுத்துருக்காங்க. ஆனால் நாம் வந்தால் நம்ம சமைக்கிறதே வேறு, குழந்தைகள் நம்மக்கிட்ட எதிர்பார்க்குற சாப்பாடே வேறு. அப்போ அதுக்கு தகுந்த மாதிரியான பொருட்கள் வேணும், சாமான்கள் வேணும். இந்த ஃப்ரிட்ஜை திறந்தா தேங்காய் இல்லை, காராமணி இல்லை, கீரை இல்லை, அப்படி இப்படின்னு திடீர்னு நினச்சிண்டு இது வேணும்டா இதை போய் வாங்கிட்டு வரியா அப்படின்னு நம்ம வீட்டில் சொல்கிற மாதிரி சொல்ல முடியாது. எல்லாம் இந்தியாவிலே பசங்களை அப்படிலாம் சொல்லி கிடைக்க முடியாது. அப்போது கொஞ்சம் பிளானிங் தேவையாக இருக்குது. பண்ணணும். இங்கே வந்துட்டோம் அப்படின்னா ஒரு லிஸ்ட்டு போடுற பழக்கத்தை ஏற்படுத்திக்கணும். பிளான் பண்ணிட்டாலுமே அந்த சனி ஞாயிறு லீவு தானே, இதை போய் வாங்கிட்டு வரலாமா அப்படின்னா, நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அந்த வீக்கெண்ட் வேலைகள் அப்படிங்கிறது இவங்களுக்கு நிறைய இருக்கும். அதுக்கு நடுவில் வந்து வாரம் இந்த மாதிரி கடைக்கு போகிறது, எஸ்பெஷலி இந்தியன் ஸ்டோருக்கு போகிறது. இங்கெல்லாம் இப்போல்லாம் பட்டேல், இந்தியன் ஸ்டோர் அந்த மாதிரி கிடைக்காத விஷயங்களே கிடையாது. ஆனால் அதுக்காக அவங்களுக்கு வாரம் அதுக்கே போக முடியாது. மேபி 2 வாரத்துக்கு ஒரு தடவையோ அல்லது மாதத்துக்கு ஒரு தடவையோ தான் அவங்களால இந்த மாதிரி ஷாப்பிங் எல்லாம் கூட பண்ண முடியும். ஸோ நம்ம லிஸ்ட்டை வந்து போட்டு வச்சுட்டோம் அப்படின்னா, நாட் ஒன்லி திஸ், நம்ம வந்து க்ளீன் பண்ணுற லிக்விட் வேண்டியிருக்கோம், பேப்பர் டவல் வேண்டியிருக்கோம், எல்லாத்தையுமே போட்டு வச்சுட்டோம் அப்படின்னா அந்த லிஸ்ட்டை பார்த்துட்டு காஸ்கோக்கு போய், ஆல்டிக்கு போய், டார்கெட் போகலாமா, வால்மார்ட் போகலாமா, இந்தியன் ஸ்டோர் போகலாமா அப்படின்னு எல்லாம் அவங்க டிசைட் பண்ணிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி பிளான் பண்ணிக்க முடியும். ஸோ அமெரிக்காவுக்கு வரோம், குழந்தைகளோட இருக்கும் அப்படின்னாலும் இந்த இடத்துக்கு தகுந்த மாதிரி பல விஷயங்களை புரிஞ்சிக்க வேண்டியிருக்கு. புரிஞ்சுண்டு அதன்படி நம்மளும் அடாப்ட் பண்ணிட்டு இருந்தோம் அப்படின்னா நம்மளும் பீஸ்ஃபுல்லாக இருக்கலாம், அவங்களுக்கும் அது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அதாவது இந்த மாதிரி நான் கேட்டேன் வாங்கிட்டு வரல அப்படின்னு சொல்லிட்டு மாட்டு பண்ண குறை சொல்கிறது, இந்த பொண்ணாக இருந்தாலே பார் இப்படி தான் அப்படின்னு சொல்லி இந்தியாவுக்கு ஃபோன் பண்ணி கம்ப்ளைண்ட் பண்ணுறது அப்படிலாம் இல்லாமல் ஹாப்பியாக இருக்கணும். இங்கே வந்த நேரம் எல்லாரோடைய சந்தோஷமாக இருக்கணும் அப்படின்னா இந்த மாதிரி பிளானிங் எல்லாம் கூட ரொம்ப முக்கியம். மறுபடியும் இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன். பாய்.